Hi friends, welcome to my channel. Let's go around. Wow, mango அப்படின்னு நினைப்பீங்களே, யா இவ்வளோ ஸ்பெஷலான இந்த மேங்கோவில் ஒரு பாயசம் செஞ்சால் எப்படி இருக்கும்? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஜவ்வரிசியும் 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஜவ்வரிசி 3/4 பதம் வேகிற வரைக்கும் அந்த தண்ணியிலேயே இருந்து வேகட்டும். ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம போய் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாம்பழம் புளிப்பில்லாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு, 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லாவே வெந்துருச்சு. ஒரு பவுலில் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் சூடாக ஊற்றிடாதீங்க, அப்படி ஊற்றக்கூடாது. இப்போது இந்த ஜவ்வரிசி இவ்வளோ நேரம் தண்ணியில் வெந்துச்சு. இப்போ பாலில் கொஞ்சம் நேரம் வேக போகுது. ஸோ இப்படி வேகிறதுனால இந்த பாயசம் இன்னும் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஓகே, இப்போ நம்ம மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிஃபோர் தட் அதுக்குள்ளே நம்ம சீனியும் ஆட் பண்ணிடணும். சுகர் எவ்வளோ ஆட் பண்ணணும்னா, பால் எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அதே அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க, நான் அதை ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ அதனால் நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். அதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அப்படியே இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற அந்த பால் ஜவ்வரிசி இதெல்லாம் கொதிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அதில் நான் ஊற்ற போகிறேன். அதுவும் உடனே ஊற்றக்கூடாது. அந்த பாலும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு, நல்ல கெட்டியாக ஒரு பதத்துக்கு வரும். அப்போ என்னென்னா நம்ம இந்த மாம்பழத்தை ஊற்றும்போது சூப்பராக இருக்கும். மாம்பழத்தை ஊற்றியாச்சு. இப்போ பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம நினச்ச அதே எல்லோ கலர் வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் ஊற்றும் போதே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது டக்குன்னு பொங்கிடாமல் இருக்க அதிகமாக கிண்டி விடணும். சைடில் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எடுத்து விட்டு கிண்டணும். அதே போல் இனி மாம்பழம் ஊற்றுனதுக்கப்புறம் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதிகமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் என்னோடய பவுலில் ஒட்டி இருந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிட்டேன். நம்ம பாயாசத்துக்கு இன்னும் அதிகமான டேஸ்ட் கொடுக்க நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி இதோட சாறு எடுத்துடலாம். இந்த பால் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும். பிகாஸ் இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ரெசிடியூவில் இன்னொரு பவுல் தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதோட பாலை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த செகண்ட் தேங்காய் பாலை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொதிச்சிட்ருக்கு மாம்பழம், இதெல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதில் என்னென்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஊற்றின தேங்காய் பால், மாம்பழம், பால், ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே அதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக பபிள்ஸ் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம பாயாசத்தோட கடைசி ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடான உடனே காஞ்ச திராட்சை பழத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா குண்டு குண்டாக வந்த உடனே பாயசத்துக்குள்ளே கொட்டிடுங்க. அப்புறம் முந்திரியும் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா வறுத்து கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அதையும் பாயசத்தில் கொட்டிடுங்க. தனித்தனியாக வறுத்துக்கோங்க, அதுதான் எப்பவுமே சேஃப். அவ்வளோதான், நம்மளோட பாயசம் தயார். இந்த பாயசத்தை சூடாக சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தனியாக எடுத்து சில்லுன்னு ஆக்கி நான் சாப்பிட்டேன். அப்போவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் 2 மெத்தட்லேயுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.